பொதுவா நம்ம சாமி கிட்ட என்ன கேட்போம்? நிம்மதியை கொடு, செல்வத்தை கொடுன்னு கேட்போம். பெருந்தெய்வங்கள்னு சொல்லப்படுற நம்ம சிவன், பெருமாள் போன்ற தெய்வங்கள் உலக தர்மத்தையும் அமைதியான வாழ்க்கை முறையையும் நமக்கு போதிக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது சாத்வீகமானவங்க, அதாவது சாந்தமானவங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில நிதி பெருக பெருக மனுஷங்கிட்ட நீதி குறைஞ்சுக்கிட்டே போகுது. பணத்தை வச்சு எந்த தப்பையும் நியாயப்படுத்த முடியுன்ற நிலைமை வந்துருச்சு. இந்த மாதிரியான நேரத்துல அமைதியா தியானம் பண்ணி நம்ம பிரச்சனைக்கு தீர்வு தேடுறது அப்படின்றது பாமர மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது இப்ப மட்டும் இல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பும் அந்த பிரச்சனை வந்துச்சு. கண்ணை மூடி அவனை நினைச்சுக்கோ, எல்லாம் அவன் காப்பாத்துவான் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு சரிபட்டு வருதோ இல்லையோ, பாமர மக்களுக்கு சரிபட்டு வரல. இங்கதான் நம்ம நாட்டார் தெய்வங்கள் வேற மாதிரி செயல்படுறாங்க. சமூகவியல் அறிஞர் பரமசிவன் அவர்கள் ரொம்ப அழகா சொல்வாரு, பெருந்தெய்வங்கள் முன்னால் வந்து வரம் கொடுக்கும் தெய்வங்கள், ஆனா சிறு தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள் பின்னால் வந்து காக்கும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிரச்சனைன்னு ஒண்ணு வந்த பிறகு, ஒரு ஆபத்து நம்மளை தேடி வந்த பிறகு நமக்கு பின்னால அரணா வந்து நிப்பாங்க நம்ம வணங்குற குல தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன மூட நம்பிக்கையா இருக்கு, இப்படி வந்து நிப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த சிறு தெய்வங்களுடைய கோபம், ஆவேசம், கையில இருக்கிற அறிவால் இதெல்லாம் மக்களை அழிக்கிறதுக்கு கிடையாது, மக்களை காக்கிறதுக்கு. சமூகத்துல ஒற்றுமை குலைஞ்சா, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்தா இந்த சாமிகளுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். ஏன்னா ஒற்றுமை இல்லாத ஊரை தான் வெளியாளுங்க சுலபமா வந்து சுருட்ட முடியும், சுரண்ட முடியும், நிலத்தை பறிக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெய்வங்களுக்கு நல்லாவே தெரியும். சுருக்கமா சொன்னா, பெருந்தெய்வத்துடைய தத்துவம் அமைதி அப்படின்னா, நம்ம நாட்டார் தெய்வத்துடைய தத்துவம் ஆவேசம், நம்ம நிலத்தை காப்பாத்துறது. காந்தாரா படத்துல வர்ற பஞ்சுருளி ஒரு காட்டு பன்றியுடைய ஆவேச சக்தி, அதை புரிஞ்சுக்கணும். துளுநாட்டுல மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விலங்கு கிடையாது, அது ஒரு காவல் தெய்வம். குடும்பத்திலேயோ ஊருக்குள்ளேயோ சண்டை சச்சரவு வந்தா அதுக்கு சுத்தமா பிடிக்காது. தப்பு செஞ்சவங்களை பழிவாங்க தயங்காது. ஊரை காப்பாத்துறதுக்கு, ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கிறதுக்கு அந்த தெய்வங்கள் கோவப்படும். அது கூடவே குலிகார இன்னொரு தெய்வம் வருது. இது பூமியோடைய அடிப்படை சக்தியோட அம்சம். நிலத்தை எவன் பறிக்க நினைச்சாலும் அந்த குலிகாவுடைய ஆவேசம் பூகம்பம் மாதிரி வெடிக்கும்.